ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பௌர்ணமி அப்போ நடந்த பூஜை விளாக் தான் பார்க்க போகிறோம். கன்னியம்மன் கோவிலில் நடக்கும் இந்த பூஜை. இப்போ வந்து நான் போனப்போ கரெக்டாக அம்மனை அலங்காரம் பண்ணி ஃபுல்லாத்தையும் சுற்றி 3 வாட்டி சுற்றி எடுத்து வந்து நிற்க வைப்பாங்க. அப்போ தான் நாங்கள் போனப்போ தான் சுற்றிட்டு இருந்தாங்க. சுற்றி எடுத்து வந்து அழகாக ஊஞ்சல் ஆட்டி அந்த செயினில் 4 பக்கம் செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டுருவாங்க. இது வந்து நாகாத்தம்மன் அலங்காரம். மாதம் பௌர்ணமி பூஜை ஆல்ரெடி நான் அந்த சித்ரா பௌர்ணமி வீடியோ போட்டிருப்போம் ஆல்ரெடி நம்ம சேனலில். இது வந்து மாதம் பௌர்ணமி நடக்கும் இந்த கோவிலில். நாங்கள் எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் போவோம். இது வந்து நாங்கள் போயிருந்தப்போ நாகாத்தம்மன் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதம் ஒரு சாமி அலங்காரம் பண்ணுவாங்க. நல்லா அழகாக இருக்கும். நம்ம இந்த சித்ரா பௌர்ணமி அந்த மாதிரி ஏதாச்சும் ரொம்ப பெரிய அந்த டைமில் வந்துச்சுன்னா கொஞ்சம் கிராண்டாக பண்ணுவாங்க. இது வந்து நார்மலாக மாதம் பௌர்ணமின்னு அன்னதானம் கொடுத்து நார்மலாக பூஜை பண்ணி அம்மனை தாளாட்டி சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. இந்த வாட்டி தான் ஃபஸ்ட்டே போயிருக்கோம். பாதி வாட்டிலாம் ஊஞ்சல் ஆட்டும் போது தான் போய் நிற்போம். இந்த வாட்டி கொஞ்சம் ஃபஸ்ட்டே போயிட்டோம். நம்ம சேனலில் வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வருது. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க, கற்பூரம் ஏற்றி பூஜை பண்ணுறாங்க. இது வந்து நல்லா இருந்துச்சு, அலங்காரம் சூப்பராக இருந்துச்சு. நாகாத்தம்மன் அலங்காரம் எப்படி பண்ணானே தெரியல, செம்மையாக அப்படியே அந்த பாம்பு மாதிரியே உடம்ப வளைச்சி நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் இப்போ ஊஞ்சல் ஆட்டுறாங்க. பூஜை முடிஞ்சவொன்னே அவங்கவுங்க எல்லாருமே ஊஞ்சல் ஆட்டுறாங்க. இந்த வீடியோவில் வந்து நான் இந்த கோவிலை சுற்றி காட்டணும்னு நினச்சேன். அதனால் சிம்பிளாக அங்கங்கே கொஞ்சம் கிளிப் எடுத்திருப்பேன். நான் அப்படியே பின்னாடி இதுக்கப்புறம் வேறு வீடியோவில் பாருங்கள். இதுக்கு சுற்றி இதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், விநாயகர் இருப்பார். விநாயகர் இது வந்து என்ன சாமின்னு எனக்கு நிஜமாக பேர் தெரியல. இந்த சாமி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சாமி, இது கீழே விநாயகர் இருக்கும், மேலே வந்து கோமாதா மாதிரி இருக்கும். இங்கே ஃபுல்லாக சும்மா வச்சுருக்காங்க. இதனால நல்லாப்பா வச்சு பண்ணுவாங்க. இங்கே மேலே பாருங்கள், அழகாக டெக்கரேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த டிசைன் பெயிண்டிங்லாம் சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. சுற்றி கோவிலை சுற்றி. நெக்ஸ்ட் வந்து துர்கை அம்மனை பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இதான் துர்கை அம்மன். இந்த கோவில் வந்து இப்போ செவ்வாய்க்கிழமைனா அந்த 3:30 மணிக்கு ராகுகால பூஜை நடக்கும் கம்பல்சரி துர்கை அம்மனுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முருகர், அப்புறம் வந்து இங்கே சனீஸ்வர சாமிங்க. அவ்வளோதான், சுற்றி முடிச்சாச்சு. சிம்பிளாக காமிச்சாச்சு. ஏன்னா ரொம்ப வீடியோ எடுத்தால் திட்டுவாங்க கோவிலில், அதான் சும்மா கிளிப்பாக எடுத்துட்டேன். அப்புறம் நம்ம நாகாத்தம்மனை பார்த்துக்குங்க, சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து இந்த கயிறு வச்சு கொடுப்பாங்க இந்த கோவிலில். மஞ்சளில் கயிறை நினச்சி அதை அடித்து பிடிச்சி எல்லோரும் வாங்குவாங்க. அந்த கயிறை ஆளுக்கு ஒன்று கட்டுவோம் அந்த கயிறை கையில். அதையும் வாங்கிட்டு அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு திருப்தி அம்மனை சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு நம்ம. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்க தெரியுமா, இதுதான் இந்த டைம் தான் நான் பார்த்தேன் லாஸ்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு ஆலங்கரிச்சதான் ஆளெல்லாம் கரைச்சி எடுத்துன்னு போய் ஊற்றுறாங்க. அப்புறம் தேங்காய் சுற்றி எடுத்துகிட்டு போய் உடைக்கிறாங்க. நான் இந்த வாட்டி தான் பார்த்தேன். இத்தனை வாட்டி போகிறேன், ஆனால் சீக்கிரமே வந்துடுவேன். லாஸ்ட் வரைக்கும் இருந்து பார்த்ததே இல்லை. இந்த வாட்டி தான் லாஸ்ட் வரைக்கும் இருந்து பார்த்தேன். ஆலங்கரைச்சி ஊற்றுறாங்க, தேங்காய் சுற்றி உடைக்கிறாங்க அம்மனுக்கு. சூப்பராக பண்ணாங்க. இங்கே பாருங்கள், என்ட்ரன்ஸில் யானைங்க இருக்கும். கன்னியம்மன் கோவில் சப்த கன்னிகள்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு சாமி குழந்தைய கையில் வச்சுட்ருக்க மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.